பெருநகர சென்னை மாநகராட்சியின் மாமன்ற கூட்டம் காலை 10 மணிக்கு துவங்கப்பட்டது. துவங்கப்பட்ட நேரத்திலிருந்து இங்கே அமைந்திருக்கின்ற திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய மாமன்ற உறுப்பினர்கள் அனைவரும் துதிபாடிக்கொண்டே இருந்தார்கள். ஒவ்வொருவரும் அரை மணி நேரம் என்று துதிபாடிக் கொண்டிருந்தார்கள். காங்கிரசுக்கு என்று நேரமில்லா நேரத்தில் எனக்கு பேசுவதற்கு வாய்ப்பு அளிக்கப்பட்டது. ஆனால் நான் தமிழக அரசியல் வரலாற்றில் புதிய மாற்றத்தை, ஆட்சியில் பங்கு, அதிகாரத்தில் பங்கு என சமூக நீதி கோட்பாட்டை பின்பற்றி எங்களுடைய தளபதி ஜோசப் விஜய் அவர்கள் சிறப்பாக இங்கே முதலமைச்சராக பதவியேற்றுள்ளார். அவருக்கு எங்களுடைய இந்திய தேசிய காங்கிரஸ் சார்பாக வாழ்த்துதனை தெரிவித்தோம். ஆனால் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய மாமன்ற உறுப்பினர்கள் எங்களை அடிக்க பாய வந்து ஆட்சியில் புதிய மாற்றம் என்பதை சொல்லக்கூடாது என்று சொன்னார்கள். நான் கேட்கின்றேன், புதிய மாற்றத்தை புதிய மாற்றம் தானே என்று சொல்ல வேண்டும், பழைய மாற்றம் என்றால் சொல்ல வேண்டும். உங்களை எல்லாம் சட்டமன்றத்திலே பேசுங்கள் பேசுங்கள் என்று சொன்னீர்களே, 5 நிமிடத்தில் உங்களை எல்லாத்தையும் ஓட விட்டாரு சட்டமன்றத்தில். ஆனால் இன்றைக்கு மன்றத்தில் நடந்ததெல்லாம் கண்டிப்பாக கண்டிக்கத்தகுந்த செயல். ஏனென்று சொன்னால் மரபு ரீதியாக நாங்கள் வாழ்த்து தெரிவிக்கின்றோம். ஆனால் மைக்கை ஆஃப் பண்ணுகின்றார்கள். ஏன், உங்களுக்கு ஏன் அந்த பொறுமை இல்லை? ஒரு தமிழக முதலமைச்சர் இன்றைக்கு மக்களால் அபரிதமாக போற்றப்பட்டு இன்றைக்கு தமிழக முதலமைச்சராக பதவியேற்றுள்ளார். எதற்காக நீங்கள் மைக்கை ஆஃப் பண்ணுகின்றீர்கள்? ஆகவே நாங்கள் இதனை கண்டித்து இன்றைய தினம் வெளிநடப்பு செய்துள்ளோம் என்பதை தெரிவித்துக் கொள்கிறோம். அதே போல அங்கே கூச்சலிட்டார்கள், துரோகி காங்கிரஸ் என்று சொன்னார்கள். நாங்கள் துரோகி காங்கிரஸ் கை கிடையாது. எங்களுடைய காங்கிரஸ் இயக்கம் என்பது அரவணைக்கும் கை, எவரையும் அழிக்கக்கூடிய கை கிடையாது என்பதை நாங்கள் விவரமாக கோஷம் எழுப்பி இங்கே வருகை தந்துள்ளோம். இந்த கூட்டரங்கில் வந்து இன்னைக்கு முன்னாள் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்களுடைய போட்டோ இருக்குது. நான் கேட்கிறேன், இப்ப மு க ஸ்டாலின் போட்டோ இருக்கும்போது அன்றைக்கு முதலமைச்சராக இருந்த எடப்பாடி பழனிசாமி போட்டோ வச்சாங்களா? அப்ப இப்ப எப்படி தளபதி ஜோசப் விஜய் இருக்கின்ற இடத்துல முன்னாள் முதலமைச்சர் போட்டோ வைக்கலாம்? அது வைக்க கூடாது. அதே மாதிரி இந்த நாட்டை சட்டத்திட்டத்தை இயற்றிய பாபா சாஹிப் அம்பேத்கர் அவருடைய புகைப்படம் அந்த இடத்துல இருந்துச்சு. அந்த தலைவர் டாக்டர் பாபா சாஹிப் அம்பேத்கர் அவருடைய போட்டோவை எடுத்து தூர வைத்து அந்த இடத்தில் இன்றைய தினம் முன்னாள் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவருடைய போட்டோவை வைத்துள்ளார்கள். அதுவும் கண்டிக்கத்தக்கது. பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.